ஆழ்கடல்ல மிகப்பெரிய ஒரு பாம்பு வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த பாம்போட பேர் லீவியத்தான் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த லிவியத்தான் சொல்ற பாம்பு கூடி சீக்கிரம் கடலை விட்டு வெளியில வந்து இந்த உலகத்தை அழிக்க போறதை எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாம்பு உண்மையில இருக்கா இல்லையா, வருமா வராதான்றதை வாங்க பார்ப்போம். கடவுள் உலகத்தை படைச்ச பிறகு 5வது நாள் வந்து லிவியத்தான் சொல்ற ஆண் மற்றும் பெண் பாம்பை உருவாக்குறாரு. கடவுள் இந்த பெண் லிவியத்தானை மட்டும் அழிச்சிடுறாரு. ஏன்னா இந்த லீவியத்தான் அப்படின்ற பாம்பு ஆக்ரோஷமான கொடூரமான பாம்பு. இந்த 2 பாம்பு உயிரோட இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய லீவியத்தானை உருவாக்கிடுங்க, அது நம்ம உலகத்தோட சமநிலையை கெடுத்துரும் அப்படின்னு நம்ம கடவுள் யோசிச்சார். அதுக்கப்புறம் அந்த லீவியத்தானை ஆழ்கடலுக்கும் அனுப்பிச்சிட்டாரு நம்ம கடவுள். என்னைக்கு இந்த உலகத்தோட சமநிலை கெடுத்தோ, அதாவது வஞ்சகம், பொறாமை, பொய், பித்தலாட்டம்லாம் உலகத்துல அதிகமாகுதோ மக்களுக்கிடையே, அன்னைக்கு இந்த பாம்பு ஆழ்கடலை விட்டு வெளியில வந்து கெட்ட மக்களை அழிக்கும், உலகத்தையும் சேர்த்து அழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த லீவியத்தானை அழிக்க கடவுள் உலகத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல வாழ்ற கொஞ்சம் நல்ல மக்களையாவது காப்பாற்றணும், அதுக்காக தான் கடவுள் வந்து இந்த லீவியத்தானை அழிக்க வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த லீவியத்தான் அப்படின்ற பாம்பு சமீப காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருக்குன்னா, ஆழ்கடல்ல நம்ம பார்க்கவே முடியாத உயிரினங்கள் எல்லாமே இந்த லீவியத்தானை பார்த்து பயந்து கரை ஓதுங்கிறதா செய்திகள் பரவிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த லீவியத்தான்ற பாம்பு ஆழ்கடலை விட்டு வெளியில வந்துச்சுன்னா, அந்த பாம்பை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன நினைப்பீங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.